வணக்கம். இதே மாதிரி ஒரு புதிய கதையை உருவாக்கி கொடு தமிழ்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே ஸ்பெஷல். தொலைந்து போன குமரி கண்டத்துல தொடங்கி இன்னைக்கு இருக்கிற மதுரை வரைக்கும் நீண்டு இருக்கிற பாண்டியர்களோட மாபெரும் சரித்திரத்தை, குறிப்பா அவங்களோட தொடர் வீழ்ச்சியையும் மீட்சியையும் தான் இந்த தொகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதே தமிழ் மண்ண ஆண்ட சோழர்களோட புகழ் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஆனா அதே அளவுக்கு பிரம்மாண்டமான சாதனைகளை செஞ்ச பாண்டியர்களோட வரலாறு ஏன் நமக்கு முழுசா வந்து சேரல? இந்த மிகப்பெரிய வரலாற்று ரகசியத்தை உடைக்கதான் நாம இப்ப பயணிக்க போறோம். இந்த மர்மத்தை தெளிவா புரிஞ்சுக்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல அவங்க சந்திச்ச பிரம்மாண்டமான வெற்றிகள், மோசமான தோல்விகள், அப்புறம் அவங்களோட கலாச்சார மறுமலர்ச்சின்னு இந்த 6 முக்கியமான கட்டங்கள் வழியா நாம பார்க்க போறோம். முதல்ல கடலை விட பழமையான ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். குமரிக்கண்டம் முதல் மதுரை வரையிலான அவங்களோட தொடக்கத்தை பாப்போம். குமரிக்கண்டம் அப்படிங்கிறது ஏதோ கட்டுக்கதை கிடையாதுங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல ரொம்ப தெளிவா பகுரலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கார். அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் கடல்கோள்ல அவங்களோட ஆதிநிலம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு அப்படிங்கறத பழந்தமிழ் இலக்கியங்களே ஆணித்தரமா சொல்லுது. ஆனா அவ்ளோ பெரிய இயற்கை பேரழிவுக்கு அப்புறமும் அவங்க சும்மா உட்கார்ந்துடல. அங்கிருந்து தப்பிச்சு வந்து தென்மதுரை, கபாடபுரம், கடைசியா இன்றைய மதுரை அப்படின்னு 3 இடங்கள்ல தமிழ் சங்கங்களை நிறுவினார்கள். இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ உசுரா நினைச்சு வளர்த்தாங்க. அவங்களோட இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் நிஜமாவே வியக்க வைக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. பாண்டியர்கள் வெறும் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் மட்டுமில்ல, அவங்க உலக லெவல பிசினஸ் பண்ணின மிகப்பெரிய வணிகர்கள். அந்த காலத்திலேயே குர்க்கை துறைமுகம் வழியா அவங்க பண்ணுன ஏற்றுமதிய கேட்டா மிரண்டுடுவீங்க. கடலுக்கு அடியில போய் அவங்க எடுத்த விலைமதிப்பற்ற முத்துக்கள், அரிய வகை வாசனைப் பொருட்கள், பட்டுத் துணிகள் எல்லாமே நேரடியா ரோம், கிரீக்க நாடுகளுக்கு ஏற்றுமதியாச்சு. சர்வதேச வியாபாரத்துல அவங்க தான் அப்போ கிங். இத நான் சொல்லலிங்க, உலகமே கொண்டாடுற இத்தாலியா பயணி மார்க்கோ போலோவே சொல்லியிருக்கார். உலகத்திலேயே ரொம்ப செல்வச் செழிப்பான, ரொம்ப அமைதியான மாகாணங்கள்ல பாண்டிய நாடு ஒண்ணு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா பணம், செல்வம் இதெல்லாம் இருந்தா மட்டும் பத்தாதுல, அதை காப்பாத்த நெஞ்சுரம் வேணும். அதுதான் அவங்கள போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போகுது. பாண்டியர்கள் உயிரை விட வீரத்துக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்கன்னு தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற அந்த இளம் மன்னனோட சபதத்தை கேட்டா புரியும். என்னை எதிர்த்து வர்ற சேர, சோழ, குறுநில மன்னர்களை நான் தனியா நின்னு வீழ்த்துவேன், இல்லனா போர்ல தோற்று செத்து போய் என்ன பெத்த அம்மாவோட விருப்புக்கு ஆளாவேன் அப்படின்னு சொன்னான். சான்ஸே இல்லல. ஆனா பாண்டியர்களோட வரலாறு எப்பவுமே ஒரே மாதிரி இருந்ததில்ல. சங்க காலத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் கிட்ட ஒரு 300 வருஷம் ஆட்சி இழந்துட்டு இருண்ட காலமா இருக்கு. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டுல கடுங்கோன் மன்னன் மூலமா மீண்டும் எழுந்து மறுபடியும் ஒரு 400 வருஷம் சோழர்கள் கிட்ட அடங்கியிருந்து திரும்பவும் 13ஆம் நூற்றாண்டுல ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் மூலமா மாபெரும் பேரரச உருவெழுத்தாங்க. விழுவதும் அப்புறம் விஸ்வரூபம் எடுப்பதும் தான் அவங்க ஸ்டைல். இப்படி போர், வீழ்ச்சி, மீட்சின்னு வாழ்க்கை சுழன்றுகிட்டே இருந்தாலும் பண்பாட்டு ரீதியா அவங்க எப்பவுமே பின்வாங்கல. பாண்டியர்கள் வாழ் மட்டும் வீசலங்க, ஊழியும் பிடிச்சாங்க. கழுகுமலை, திருமலைப்புறம், குடைவரை கோயில்களை பார்த்தா அது உங்களுக்கு புரியும். சித்தன்னாவாசல் குகை ஓவியங்கள் எல்லாம் பல்லவர் காலத்துக்கும் முற்பட்டவை. அது மட்டும் இல்லாம மாணிக்கவாசகர் மாதிரியான பக்தி இயக்க சான்றோர்களுக்கும் அவங்க மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. 400 சோழர்களோட கடுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழே தொடர்ச்சியா 400 வருஷம் இருந்தும் பாண்டியர்களோட ரத்தத்துல ஊறுன அந்த அரச மிடுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படி அவங்க மீண்டும் மீண்டும் வந்தப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் திரும்பி பார்த்துச்சு. உலகத்தையே வென்ற ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட கணக்கில்லாத செல்வத்தை வச்சு சிதம்பரம் நடராஜர் கோயில் கூரைக்கே தங்க ஓடுகளை பதிச்சார். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் அது. ஆனா வரலாற்று சோகம் என்னன்னா, அவங்க அடைஞ்ச இந்த பொற்காலமே அவங்களோட அதல பாதாளத்துக்கும் காரணமா அமைஞ்சது. ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? வெளியிலிருந்து வந்த எந்த எதிரியாலும் அவங்கள ஈஸியா அடிச்சுக்க முடியல. ஆனா சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடந்த அந்த அண்ணன் தம்பி சண்டை மொத்த பேரரசையும் உள்ளுக்குள்ளேயே பலவீனப்படுத்திருச்சு. இதுல ஒருத்தர் டெல்லி சுல்தானியத்தோட உதவிய கேட்டதுதான் அவங்க பண்ணுன வரலாற்று பிழை. உள்நாட்டு சண்டை வெளிநாட்டுக்காரனுக்கு கதவு திறந்து விட்டுடுச்சு. இதோட விளைவா 1311ஆம் வருஷம் மாலிக் காபூரோட படைகள் மதுரைக்குள்ள நுழைஞ்சது. பெருஞ்சிருந்த மதுரை ரொம்ப சுலபமா விழுந்துச்சு. ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டு பல 100 வருஷமா அவங்க சேர்த்து வச்சிருந்த அத்தனை செல்வங்களும் மொத்தமா கொள்ளையடிக்கப்பட்டுச்சு.
இந்த கொடூரமான படையெடுப்பு தான் நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கான பதில நமக்கு தருது. சோழர்களோட வரலாறு தெரிஞ்ச அளவுக்கு பாண்டியர்களோடது ஏன் தெரியலன்னு இப்ப புரியுதா? சோழர்களுக்கு தொடர்ச்சியான நிலையான ஆட்சி அமைஞ்சது. அதனால அவங்களால பிரம்மாண்டமான கல் கோயில்களை கட்ட முடிஞ்சது, கல்வெட்டுகளை பாதுகாக்கவும் முடிஞ்சது. ஆனா பாண்டியர்களோட கதையே தொடர் அழிவும் எழுவதுமா தானே இருந்துச்சு. அவங்களோட ஆரம்பகால குடைவரை கோயில்களும் ஆவணங்களும் தொடர்ச்சியான படையெடுப்புகளால சுத்தமா அழிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு அவங்க வரலாற்றை இலக்கியங்கள் மூலமா மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கோம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். அவங்களோட பிரம்மாண்டமான கட்டிடங்கள் வேணும்னா காலத்தாலையும் படையெடுப்பாளர்களாலையும் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவங்க உசிர கொடுத்து வளர்த்த தமிழ் மொழியிலும் இன்னைக்கு நம்ம நரம்புகள்ல ஓடுற ரத்தத்திலையும் பாண்டியர்களோட மரபு என்றென்றும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. நாம ஒவ்வொரு முறையும் தமிழ்ல பேசும்போதும் 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாண்டிய மன்னனை உயிர்ப்போட வச்சிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. இது நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பா உங்களோட எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு வரலாற்று விளக்க பதிவோட நாம சீக்கிரமே சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.